Sorry ass DJ. வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். தீபேஷ் லைஃப் ஸ்டைல் நம்ம சேனல் தான். என்னடா திடீர்னு கேம் வீடியோலாம் போடுறேன்னு கேட்குறீங்களா? ரொம்ப நாள் வீடியோ வரலங்க, இன்றைக்கி தான் திடீர்னு போடுறேன். சரி, ஓகே. சும்மா ஒரு லோன் மேட்ச் போகலான்னு வந்தேன். நல்லா இந்த ஹாட் சில்லி பண்டில்லாம் நல்லாவே இல்லை. நான் எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் நான் போடவே மாட்டேன். இந்த பண்டில் நல்லா இருக்கான்னு கமெண்ட் சொல்லுங்கள். இல்லைன்னா நம்மளே இதை நம்ம யூடியூப் சேனல் பண்டிலாம் மாற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மலாம் அழுத்தி பிடி தாங்க. இந்த ஒன் டேபு இதெல்லாம் வரவே வராது நம்மளுக்கு. வெறும் அழுத்தி பிடி தான். என்னடா இவன் பாட்டு மாதிரி பேசுகிறானே, இவன் இந்த வீடியோ எடுத்து பார்க்கணும்னா ப்ளீஸுங்க சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு சப்போர்ட், ஒரு லைக். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் காசு எதுவுமே கேட்கல. அங்கே ஒரு ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணால் போதும். அது கூட உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணுங்கள். உங்களுக்கு இனிமேல் வாய்ஸ் வச்சு வேணுமா, இல்லைனா நான் என் வாய்ஸ் கேவலமாக ஒரு கொடூரமாக இருக்குது, வெறும் பாட்டு மட்டும் போட்டு விட்றா அப்படின்றீங்கன்னா சொல்லுங்கள். ஆடியோ போட்டிங்கன்னா நான் வாய்ஸ் போடுவேன். இல்லை சாங்கு அப்படின்னு போட்டிங்கன்னா பண்ணுவேன். இவனை சொல்லுங்கள், இவன் பள்ளி மாதிரி தான் நிற்கிறான். இப்போ இவனை சொல்லுங்கள், இவன் பள்ளி மாதிரி நிற்கிறானா இல்லை ப்ரோ பிளேயர் காங் மாதிரி நிற்கிறானா அப்படின்னு சொல்லிவிடுங்க மறக்காமல். இவன் ஷார்ட் கன்னுங்க, ஷார்ட் கன்லலாம் ஒன் டாப் அப்படி விழுவுங்க. என்னங்க இவன் ரொம்ப சேடுங்க, சேட். ஆனால் எனிமி டீமில் கூட நல்லா அழுத்துறாங்கங்க. எனக்கு இன்னும் பயமாகவே இருக்குது தோற்றுருவோமோன்னு. ஒரு ரவுண்ட் ஜெயிக்க விட்டால் போதும், நான் எல்லா ரவுண்டையும் ஜெயிக்க விட்ருவேன்னு பயமாக இருக்குது. இப்போ ஒரு குதிச்சு போடுறேன். சரியான லைஃப் கம்மி பண்ணி விட்டான். பயங்கரமான ஆள் பார்ப்போம் போலியா. உஷாரா தீபேஷ். நான் என் யூஐடி சைடில் இருக்கும் பாருங்கள், தீப் 2012. யாரும் என் கூட விளாட்ணுன்னா கமெண்ட்டில் உங்கள் யூஐடி கொடுத்துட்டு போங்க, நான் உங்களை இன்வைட் பண்ணுறேன். எல்லாம் ஒன்றா சேர்ந்து விளாட்லாம், ஜாலியாக இருக்கும். பாருங்கங்க, அடிச்சுட்டு அமௌண்ட் போடுறதுனா சீன் வேறு போடுறான். சரி பார்த்துக்கலாம் அவங்க. இப்போ ஒரு ஒன் டாப்பாச்சும் அடிக்கணும் எவனுக்காச்சு. ஒன் டாப்னாலும் ஹெட்ஷாட்டாச்சும் விடணும். விடலான்னு வைங்க டென்ஷன் ஆகிடுவான். ஹெட்ஷாட் விழுந்தாச்சும் சந்தோஷமா. அவன் பாருங்க நம்ம டீம்மேட் அடிக்க போகிறான். ஆனால் அவன் போட்டிருக்க பண்டில் சூப்பராக இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பண்டில். நான் போட்டிருக்க பண்டில் எப்படி இருக்குன்னு கேட்டேன். இல்லை நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் தெரியும் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையான்னு. 2 பேரையும் சேர்த்து வச்சு அடிக்கலான் இருக்கேன். ஏன்னா அவன் போன மேட்ச் நஷ்டம், அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன். நீங்கள் ஏதோ ஒரு பாட்டு கமெண்ட் பண்ணுங்கள். போடு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ட்ராக் அடிச்சா விழுந்துச்சா அவ்வளோதான். அழுத்தி பிடியில் நான் எப்படி ஆடுவேன்னு உங்களுக்குலாம் தெரியாதா? இங்கே மாட்டிக்கினான். சூப்பர். ஒரு அமௌண்ட்டு நமஸ்தே அமௌண்ட் போட்டு அப்படியே ஓடுங்கடா டேய், என்கிட்டே வா. 3 ரவுண்டு முடிச்சாச்சு. ஆனால் அவங்க டீமில் காட்டு இன்னும் ஒருத்தர் இருக்கானே, அவங்க நல்லா ஆடுறாங்க. அவன் டீம்மேட் தான் என்னவோ. அவன் போன மேட்ச் செம்மையாக அடி வாங்கினான் பாருங்களேன். அவனை சரியாக அடி வாங்கினான் போன மேட்ச்சு. சரி, ஓகே. இந்த 3 அமௌண்ட் சூப்பராக இருக்குல்ல. இங்கே க்ளோவல் போட்டு மறைச்சி விட்டுருலாம், இல்லைனா அடிப்பானுங்க. ஐயோ 2 பேர் லைனாக அடி வாங்குறானுங்க. சரியான காமெடி கைஸ். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணுங்க. லைக்கு தான் முக்கியம். நம்ம சேனல் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்குது, நீங்களாச்சும் லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்கள் நல்ல மனசுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைனா உங்கள் வீட்டு நைட்டில் இந்த நம்ம எனிமி இருக்கானே, அவன் உங்களை இந்த மாதிரி கத்தியெல்லாம் வீசி அடிப்பான். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இப்போ நான் அவனுங்களை அடிக்கிற மாதிரி நீங்கள் அடிச்சிடலாம். நீங்கள் பண்ணலன்னா
உங்களால் அடிக்க முடியாது. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க போகிறேன். இவன் என்னங்க பாட்டு மாதிரி ஆடுறான். சரி ஓகேங்க.